strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பாகிஸ்தான் டூர் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா 3 மேட்ச் ஓடிஐ சீரிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுல ஃபர்ஸ்ட் ஓடிஐ நடந்து முடிஞ்சிடுச்சு பால்ல. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் ஓடிஐல பாகிஸ்தான் 3 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஒரு சூப்பர் மேட்ச்னு கண்டிப்பா சொல்லலாம். ஸோ சாரி ஃபார் த டிலேட் வீடியோ மக்களே, ஏன்னா பிஜிடியில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தேன். எனக்கு டைம் கிடைக்கல இந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐ பத்தி ரிவ்யூ போட. ஸோ கொஞ்சம் டிலேவா தான் போடுறேன். மை பிக் அப்பாலஜைஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுவோம். T20 சீரிஸ் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா 2-0 வின் பண்ணிட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி அந்த தேர்ட் T20 மழையில கேன்சல் ஆயிடுச்சு. பட் பாகிஸ்தான் வில் பி வெரி ஹாப்பி வின்னிங் திஸ் ஃபர்ஸ்ட் ஓடிஐ இன் பால். சோ இந்த ஒரு கண்டிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பால்ல கொஞ்சம் ஸ்பின்னுக்கு அசிஸ்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுங்க. நாட் அ டிபிக்கல் சவுத் ஆப்பிரிக்கன் விக்கெட். நீங்க ஜெனரலா பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் விக்கெட்ஸ்னாலே நம்மளுக்கு என்ன தோணும்? ஃபாஸ்ட் அண்ட் பவுன்சி. அது என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்? கேப் டவுன், டர்பன், செஞ்சுரியன், ஜோஹனஸ்பர்க். பட் சவுத் ஆப்பிரிக்கால அதர் செட் ஆஃப் கிரவுண்ட்ஸ் இருக்கு. லைக் ஒரு ஈஸ்ட் லண்டனா இருக்கட்டும், இல்ல ஒரு கிம்பர்லியா இருக்கட்டும், இல்ல நீங்க பாலே எடுத்துக்கோங்க, இல்ல ப்ளோம்ஃபன்டைன் கூட எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ஜெனரலா பாத்தீங்கன்னா பால் கொஞ்சம் கிரிப் ஆகும். ஸோ ஸ்பின்னர்ஸ் வில் கமிங் இன்டு தி ஈக்குவேஷன். ஸோ ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா, விச் இஸ் a very good decision. பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா டாஸுக்கு முன்னாடி கேசவ் மகாராஜ் இன்ஜுரி ஆயிட்டாரு. இது ஒரு மிகப்பெரிய ப்ளோ. ஏன்னா கேசவ் மகாராஜ் இந்த ஒரு பர்டிகுலர் விக்கெட்ல மேசிவா எஃபெக்டிவா இருந்திருப்பாரு. ஸோ கடைசி நேரத்தில் அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படி டாஸ் போறதுக்கு முன்னாடி இன்ஜுரி ஆனதுனால ஒரு ஃபோர்ஸ் சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் சவுத் ஆப்பிரிக்கா வந்து இறங்கிட்டாங்க. ஸோ ஆண்டி ஃபிலக்வாயா உள்ள கொண்டு வந்தாங்க. புரியுது அவங்களுக்கு? ஆனா இந்த விக்கெட்ல ஃபிலக்வாயா வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்டிவா இருக்க மாட்டாருன்னு எனக்கு இனிஷியலாவே தெரிஞ்சது. ஏன்னா இது வந்து ஸ்பின் ஓரியன்டட் விக்கெட். அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 239 தான் அடிச்சாங்க இன் 50 overs. ஸோ அது வந்து எனக்கு பிலோ பார் ஸ்கோரா பட்டுச்சு. இந்த ஒரு விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் 250, 260 டைப் ஆஃப் விக்கெட். ஸோ ஷூரா சவுத் ஆப்பிரிக்கா 15-20 ரன் ஷார்ட் அண்ட் கிளியரா தெரிஞ்சது. அண்ட் டு பி வெரி ஆனஸ்ட் அவங்களோட ஓப்பனர்ஸ் செம ஸ்டார்ட் கொடுத்தாங்க. டோனி டி சோர்சியா இருக்கட்டும், ரெகுலேட்டனா இருக்கட்டும், 70 runs இன் ஜஸ்ட் 9 overs என்னவோ செம ஸ்டார்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சல்மான் ஆகா அவரோட ஆஃப் ஸ்பின்ல சூப்பரா போட்டாரு. ஆனா ஃபர்ஸ்ட் 2 ஓவர் கொஞ்சம் என்ன சொல்றது எக்ஸ்பென்சிவா தான் இருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்தாரு. டோனி டி சோர்சியோட விக்கெட் எடுத்தாரு LBW. அதுக்கப்புறம் டக்கு 4 விக்கெட் எடுத்தாருன்னா பாத்துக்கோங்க. ஸோ 74 no lossல இருந்து அப்படியே சவுத் ஆப்பிரிக்காவோட சிச்சுவேஷனே சேஞ்ச் ஆயிடுச்சு. 88 for 4 டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா அண்டர் பிரஷர்ல போயிட்டாங்க. ஸோ டெரிஃபிக் கம்பேக் ஃப்ரம் பாகிஸ்தான். அதுக்கு வந்து ஹியூஜ் கிரெடிட் நம்ம சல்மான் ஆகாக்கு தான் கொடுக்கணும். அவர் தான் அந்த டக்குன்னு அந்த 4 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு குரூஷலா ஒரு 73 runs பார்ட்னர்ஷிப் பிட்வீன் கிளாசன் அண்ட் கேப்டன் ஏடன் மார்க்ரம். பட் அன்பார்ச்சுனேட்லி மார்க்ரம் செட் ஆகி கஷ்டப்பட்டு அந்த ஹார்ட் யார்ட்ஸ் எல்லாம் தாண்டி வந்து 35 அடிச்சு ஒரு லூஸ் பால் சைம் ஒய் ஷார்ட்டா போட்டாரு. அதை போய் வந்து பாத்தீங்கன்னா டாப் எட்ஜ் ஆகி அவுட் ஆயிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் ஒரு பக்கம் போயிட்டே தான் இருந்தது. ஹென்ரி கிளாசன் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டுல சிங்கிள் ஹேண்டடா இந்த இன்னிங்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு. அண்ட் அவரும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக் நாக் பண்ணாரு 86. பட் அவர் 86 இருக்கும்போது ஓவர்ஸ் பாத்தீங்கன்னா 44.3 தான். அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஷைன் அப்ரிடி வந்து அவரோட விக்கெட் எடுப்பாரு. ஒரு செட் பேட்ஸ்மேனை ரிவர்ஸ் ஸ்விங் போட்டு மிடில் ஸ்டம்ப் எடுக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸி கிடையாது. ஸோ ஷைன் அப்ரிடியோட குவாலிட்டி அந்த இடத்துல காமிச்சாரு. அவர் ஒரு விக்கெட் எடுத்தாலும் நெருக்கான ஒரு விக்கெட்ன்றதை நம்ம கண்டிப்பா ஒத்துக்கணும். ஏன்னா கிளாசன் அந்த டைம்ல இமேஜின் பண்ணி பாருங்க, கையில 5 overs இருக்கு, நின்றுந்தாருன்னா மேபி 40-50 runs எக்ஸ்ட்ராவே அடிச்சிருப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ அந்த ஒரு விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ப்ளோ தான் ஆக்சுவலா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் they were able to score only 239. ஸோ பாகிஸ்தான் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா சொன்ன மாதிரி சல்மான் ஆகா ஃபேண்டாஸ்டிக்கா போட்டு 4 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அவங்க ஸ்பின்னர்ஸ் அப்ரார் அஹமது 10 overs 32 runs தான் கொடுத்தாரு, 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. சைமையும் ஒரு விக்கெட் எடுத்தாரு. அண்ட் முக்கியமான அந்த கிளாசன் விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஷைன் அப்ரிடி எடுத்தாரு. ஹாரிஸ் ராஃப் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இல்லை இந்த ஒரு பர்டிகுலர் விக்கெட்ல. ஏன்னா இட்ஸ் நாட் அ ஃபாஸ்ட் பேசி விக்கெட். இது கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி ஸ்லோ விக்கெட் தான். பிளஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே கிரிப்பு கொடுக்கும். அண்ட் பாகிஸ்தான் சேசிங்ல எப்படி வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா ஓப்பனர்ஸ் ஒரு ஸ்டார்ட் கொடுத்து டக்குன்னு கிரம்பிள் ஆனாங்க. ஆனா பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டுல சைம் ஒய்ப் மட்டும் தான் நின்னாரு. மற்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் போயிட்டே இருந்தது. பட் ஒரு விஷயம் நம்ம கிரெடிட் கொடுத்தாலும் பாபர் அசாமும் சரி சைம் ஒய்யும் அவங்க 2 பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் டெவலப் பண்ணிருந்தாங்க. பாபர் அசாம் செட் ஆயிட்டு 23 அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிஸ்வான் இமிடியேட்டா அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் தேவையில்லாத ஒரு ரன் அவுட் கம்ரான் குலாம். ஸோ 60 for 4 அந்த டிபிக்கல் பாகிஸ்தானி திங்ஸ் நடந்துட்டு இருந்தது. நான் என்ன நினைச்சேன்னா இட் இஸ் வெரி டஃப் ஃபார் தெம் டு ரெக்கவர்ன்ற மாதிரி தெரிஞ்சது. பட் சைம் ஒய்வும் சரி இந்த பக்கம் சல்மான் ஆகாவும் சரி ஒரு மேட்ச் வினிங் 190 runs பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஸோ இந்த டைம்ல தான் எனக்கு கிளியரா தெரிஞ்சது கேசவ் மகாராஜா பயங்கரமா சவுத் ஆப்பிரிக்கா மிஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க கிட்ட இருந்ததே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூர் ஸ்பின்னர் ஷம்சி அந்த அளவுக்கு பெருசா எஃபெக்டிவாவே இல்ல. இது ஏனே தெரியல, ரொம்ப ஆர்டினரியா போட்டாரு. பட் மார்க்ரம் ரொம்ப த்ரெட்டனிங்கா இருந்தாரு. 10 over போட்டாரு. அவர் வந்து போடுற ஒரு பாலும் விக்கெட் டேக்கிங் டெலிவரி மாதிரி தெரிஞ்சது இந்த ஒரு விக்கெட்ல. பட் ஷம்சி வாஸ் சோ டிசப்பாயிண்டிங். ஸோ அந்த டைம்ல தான் அவங்க மகாராஜா பயங்கரமா மிஸ் பண்ணாங்கன்றது கிளியர் கட்டா தெரிஞ்சது. ஸோ அங்க இருந்து செமையா விளாண்டாங்க. ஹியூஜ் கிரெடிட் டு சைம் அயூப். இனிஷியல் 50 runs கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு. பட் நெக்ஸ்ட் 50 runs கிளாசிக்கா இருந்தது. அந்த பையனுக்கு செம டேலண்ட். இந்த யங் ஏஜ்ல 60 for 4 அண்டர் பிரஷர்ல யூ குட் ஏபிள் டு ஸ்கோர் 100னா அதுவும் சவுத் ஆப்பிரிக்கா. நான் ஏற்கனவே அவரை பத்தி நிறைய புகழ்ந்துட்டேன். T20 சீரீஸ்ல என்னோட வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இஸ் அ சீரியஸ் டேலண்ட், அதுல எந்த டவுட்டுமே இல்ல. அண்ட் ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் பவுலர்ஸ்ல ஒட்டினல் பேட்மேன்லாம் நியூ பால்ல செமையா போட்டாரு.
செகண்ட் ஸ்பெல்ல வந்துட்டு சைமையோட மிகப்பெரிய பிளஸ் என்ன, அந்த புல் ஷாட்ஸ், அந்த பிக்அப் ஷாட்ஸ், அதுதானே தூக்கி அங்கேயே ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா அரைக்குழி குத்திட்டு இருக்காங்க. அவர் நல்லா வாக அடிச்சிட்டு இருக்காரு. அதான் அவரோட ஃபேவரட் ஷாட்ஸே. ரொம்ப புவர் போலிங் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்காவும் சொல்லி ஆகணும். செகண்ட் ஸ்பெல்ல வந்த போலர்ஸ் எல்லாருமே ரொம்ப சொதப்பிட்டாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் போட்டதுக்கும் செகண்ட் ஸ்பெல்ல வந்ததுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேசிவ் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது. ஆக்சுவலி ரபடாலாம் நல்லா தான் போட்டாரு, பட் ஸ்டில் அவர்கிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு அந்த ஜிப் கிடைக்கல இந்த ஒரு பர்டிகுலர் விக்கெட்ல. ஒரு பக்கம் ஷம்சியோட போலிங் வந்து ஆர்டினரியா இருந்ததுனால அங்கதான் ஒரு மிகப்பெரிய செட் பேக் ஆயிடுச்சு ஆக்சுவலி சவுத் ஆப்பிரிக்காக்கு. ஸோ சைம் அயூப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக் 100 அடிச்சாரு. அவரோட ஃபர்ஸ்ட் ODI 100 இன் சவுத் ஆப்பிரிக்கா. T20லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செஞ்சுரி போட வேண்டியது, ஜஸ்ட் மிஸ் 98 நாட் அவுட். ஸோ வில் பி வெரி ஹாப்பி. ஏன்னா அது ஒரு மேட்ச் வினிங் 100. புரியுதா உங்களுக்கு? ஓவர்சீஸ்ல போயிட்டு நீங்க ஒரு 100 அடிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அந்த 100னால உங்க டீம் வின் பண்ணுச்சா, தட் இஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதுதான் சாம் அயூப் வில் பி மோர் ஹாப்பி வித் திஸ் கான்ட்ரிபியூஷன். அடுத்தது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் சல்மான் ஆகா. போலிங்ல 4 விக்கெட், பேட்டிங்ல 82 நாட் அவுட். இதை விட ஒரு பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் என்னங்க வேணும்? ஸோ இவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து எனார்மஸா இருந்துச்சு இந்த மேட்ச்ல. அந்த கண்டிஷன்ஸ்க்கு அவருக்கு ஏற்ற மாதிரி இருந்தது, கொஞ்சம் ஸ்பின் கண்டிஷன்ஸ், ஸ்லோ கண்டிஷன்ஸ். சல்மான் ஆகா போலிங்க்கும் அவருக்கு ஈஸியா இருந்தது. அவரோட பேட்டிங் ஸ்டைலுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விக்கெட் வந்து பயங்கரமா சூட் ஆச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபென்டாஸ்டிக் ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ டிசர்வ் டு கெட் த மேன் ஆஃப் த மேட்ச். அதுல எந்த டவுட்டுமே இல்ல. சவுத் ஆப்பிரிக்கா வில் பி ரியலி டிசப்பாயிண்டட். ஏன்னா 60 for 4ல இருந்து ஜென்ரலா பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா கிரம்பிள் ஆவாங்க. பட் அவங்களுக்கு வந்து புதுசா ஒரு பேட்ஸ்மேன் கிடைச்சிருக்கான், சைம் அயூப்ன்ற ஒரு சூப்பர் டேலண்ட். சோ அந்த பிளேயர் வந்து கேம் எடுத்துட்டு போறாரு. இப்போ நிறைய மேட்சஸ் நான் பாக்குறேன். அவருக்கு சல்மான் ஆகா ஒரு சப்போர்ட் கொடுத்தாரு. சைம் அயூப் முன்னாடி அவுட் ஆயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், மேபி இந்த மேட்ச் 120 130 ஆல் அவுட் ஆயிருக்கலாம். ஆக்சுவலா நான் 60 for 4 போதே சவுத் ஆப்பிரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இறங்கி செஞ்சிருக்கணும். அன்பார்ச்சுனேட்லி அவங்க கிட்ட இறங்கி செய்யற அளவுக்கு பெருசா போலர்ஸ் இல்ல. ரபடா தவிர பாத்தீங்கன்னா மற்ற போலர்ஸ் எல்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு யாரும் அங்க இல்லைன்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருத்தமான ஒரு விஷயம். பட் பாகிஸ்தான் வில் பி வெரி ஹாப்பி வினிங் த ஃபர்ஸ்ட் மேட்ச். ஏன்னா ஒரு 3 மேட்ச் சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சீரீஸ் வின் பண்ணணும்னா முதல் மேட்ச் வின் பண்றது இட்ஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்த 2 மேட்ச் டோட்டலா டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸ். புரியுதா உங்களுக்கு? கேப் டவுன், ஜோஹானஸ்பர்க், நல்லா வந்து ஒரு பேஸ் இருக்கும், பவுன்ஸ் இருக்கும். ஸோ அதனால அது செமையா இருக்கும் பாக்குறதுக்கே, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் இந்த மேட்ச்க்கு வந்து கிரெடிட் நம்ம பாகிஸ்தானுக்கு கொடுத்துருவோம். பொறுத்து வந்து பார்க்கலாம் செகண்ட் ODIல சவுத் ஆப்பிரிக்கா கம்பேக் ஆறாங்களான்னு சொல்லிட்டு. சோ இந்த ஒரு பர்டிகுலர் ODI பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பை.